தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் முதல்வர் ஸ்டாலின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறாரே என்பது பற்றிய கேள்வியால் நடிகர் ரஜினிகாந்த் இன்று திடீரென்று பத்திரிகையாளர்களிடம் டென்ஷனான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையின் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஜெய்பீம் இயக்குனர் தாசே நானுவேல் இயக்கியிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியார், துஷாரா விஜயன் மற்றும் ரித்திகா சிங் உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தின் மனசிலாயோ பாடல் ரசிகர்களை கவர்ந்திருக்கு. கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக விஜயவாடா போயிருந்த நடிகர் ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பியிருக்காரு. சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்தை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் வேட்டையின் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சுக்கு யார் யார் வருகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் சரியாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதேபோல் இன்னொரு பத்திரிகையாளர் வேட்டையின் திரைப்படம் எப்படி இருக்கும் சார் என கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு ரஜினிகாந்த் நல்லா இருக்கும் என்று சிரித்தபடி சொல்லியிருக்காரு. முன்னதாக இந்த வேளையில் பத்திரிகையாளர் ஒருவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பற்றி நடிகர் ரஜினிகாந்திடம் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது உதயநிதி துணை முதல்வர் ஆகிறார் என்று சொல்றாங்க, அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்வியை கேட்டவுடன் சிரித்தபடி இருந்த ரஜினிகாந்தின் முகம் முற்றிலுமா மாறிச்சு. அது மட்டுமல்ல, கேள்வி கேட்ட பத்திரிகையாளரை பார்த்த நடிகர் ரஜினிகாந்த் ஆள்காட்டை விரலை உயர்த்தி அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் என சொல்லியிருக்கிறேன் என டென்ஷனாக சொல்லிட்டு போயிருக்காரு. தற்போது தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை நியமிக்க வேண்டும் என்று திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தொடர்ந்து சொல்லி வராங்க. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களுடன் நேற்று முன்தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டதாக சொல்லப்படுது. இந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல. இருப்பினும் கூட இன்னும் சில நாட்களில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்படலாம் என்று திமுகவினர் சொல்லி வராங்க. இந்நிலையில் தான் நடிகர் ரஜினிகாந்த் உதயநிதி பற்றிய கேள்வியால் டென்ஷன் ஆகியிருக்காரு. முன்னதாக கடந்த மாதம் 24ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் எனும் நூல் வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பங்கேற்று பேசினார். அப்போது ரஜினிகாந்த் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசியிருக்காரு. அப்போது அவர், என்னுடைய பாசத்துக்குரிய, இப்போதுதான் கொஞ்ச நாள் அரசியலுக்கு வந்து கடினமாக உழைச்சு பேச்சில் தடக்கண பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் பெயர் புகழ் பெற்று தனக்கொரு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்கு என்று நிரூபிக்கும் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது அவர் துணை முதல்வர் ஆவது பற்றிய கேள்விக்கு டென்ஷனாகி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.